மணி சார் வந்து நீங்கள் வந்து அவரை வச்சு ஒரு ரிசர்ச்சே பண்ணலாம், ஒரு பெரிய ரிசர்ச்சே பண்ணலாம். ஏன்னா உங்ககிட்ட உதவியாளர்களாக இருந்த எல்லாருமே சீக்கிரமாகவே டைரக்டர்ஸ் ஆகிருக்காங்க. ஸோ எதை பேஸ் பண்ணி நீங்கள் உங்களோட உதவியாளர்களெல்லாம் செலக்ட் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். விஜய் சார் வந்து கத்தி படத்தில் கிளைமேக்ஸில் பேசின வசனத்தை நிஜத்தில் பேசணும், அது எனக்கு ஆசைன்னு சொல்லியிருப்பீங்க. இப்போ அவர் நிஜத்தில் பேசுகிறாரு, அதை பற்றி நீங்கள் பேசுனீங்களா அவர்கிட்ட? சினிமா அப்படின்றது வந்து ஒரு பொழுதுபோக்கு தளமா இல்லைனா சமூக மாற்றத்திற்கான கருவியா? நீங்கள் அதை எப்படி சார் பார்க்குறீங்க சினிமாவை? கண்டிப்பாக சினிமாங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ஓடிடி பிளாட்ஃபார்ம் வந்ததுக்கு அப்புறமா ஒரு திரைப்படத்தோட வடிவமும் ரசிகர்களோட ரசனையும் வந்து எப்படி மாறி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? 95% வேலை வாய்ப்பு வழங்கும் வேலம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் சென்னை. இந்த ஆண்டுக்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. TNEA கவுன்சிலிங் கோட் 1120. நீங்கள் ஒரு இயக்குனரா நீங்கள் பார்த்து வியந்த இன்னொரு இயக்குனர் யார் சார்? நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு நான் வந்து தமிழில் பேசுவோம். தமிழில் வந்து எனக்கு மணி சார் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நீங்கள் வந்து இப்போ இருக்கிற மணி சார் வந்து நீங்கள் வந்து அவரை வச்சு ஒரு ரிசர்ச்சே பண்ணலாம், ஒரு பெரிய ரிசர்ச்சே பண்ணலாம். ஏன்னா சினிமாவில் வந்து நிறைய கிராஃப்ட் இருக்குது. இப்போ வந்து வெறும் சினிமா ஆர்டிஸ்ட்டு டைலாக் பேசுகிறது மட்டும் கிடையாது. ஒரு சவுண்டு இருக்கும், ஒரு மியூசிக்கில் கதை சொல்லலாம், ஒரு சைலண்ட்டில் கதை சொல்லலாம், மிக்சிங்கில் கதை சொல்லலாம். அப்படிங்கிறது எல்லாத்தையுமே அந்த 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 24 கிராஃப்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த எல்லாத்தையுமே ஒரு மீடியா யூஸ் பண்ணிக்கிட்டது எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு வந்து நிறைய சாதனை பண்ணியிருக்காரு. சும்மா சாதாரணமாக சொல்லலாம். நீங்கள் வந்து ஊட்டியில் வந்து அவ்வளோ குளிரும். ஊட்டியில் வந்து ரெயின் எஃபெக்ட் எடுத்திருப்பார். ஊட்டியில் ரெயின் எஃபெக்ட்லாம் நிற்கவே முடியாது. நீங்கள் ஊட்டியில் பிறந்தவனே ரெயின் எஃபெக்டில் போய் நிற்க மாட்டான். அங்கே மழை பெஞ்சிட்டு இருக்கிறப்போ ஒரு பொண்ணு பாட்டு பாடுற மாதிரி எடுத்திருக்காரு. அந்த விஷுவலுக்கு இது நான் உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன். இது மாதிரி 100 பண்ணியிருக்காரு, நிறைய விஷயம் பண்ணியிருக்காரு. நீங்கள் இன்றைக்கி தக் லைஃப் எடுத்து பார்த்தீங்கன்னா கூட ஒரு சீனை எப்படி ஓப்பன் பண்ணுறாரு, எப்படி முடிக்கிறாருங்கிற விஷயத்தை வந்து நீங்கள் அந்த படத்துலேருந்து கூட கற்றுக்கலாம். எப்படி அழகாக எப்படி பண்ணியிருக்காரு, ஆர்டிஸ்ட் எல்லாம் எப்படி வேலை வாங்கியிருக்காரு, அவங்க எப்படி ஒரே இடத்துல நிற்கும். ஒரு 5 பேர் ஆர்டிஸ்ட் வச்சு எடுக்கிறது பெரிய விஷயம் இல்லை. 5 ஆர்டிஸ்ட்டுக்கு 5 பொசிஷன் சொல்லணும், அவங்க 5 வேலை பார்க்கணும். அதெல்லாம் சொல்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். அது நம்ம நீங்கள் சீரியலில் பார்த்தீங்கன்னா தெரியும். அவங்களுக்கு எல்லாம் 5 பேர் நிற்பாங்க, வரிசையாக 5 பேர் நிற்பாங்க. சார் நான் சீக்கிரம் போகணும் சார் அப்படின்னு ஒரு ஆர்டிஸ்ட் சொல்லிட்டாங்கன்னா அவங்கள கொஞ்சம் தள்ளி நிற்க வச்சுக்குவாங்க. ஏன்னா செப்பரேட்டாக க்ளோஸ்அப் போட்டு அவங்கள மட்டும் முன்னாடி அனுப்புறதுக்கு ரொம்ப ஈஸி மேக்கிங்காக இருக்கும். எல்லோரும் வரிசையாக அங்கங்கே நிற்பாங்க. ஆனால் மணி சார் படத்தில் வந்து ஒரு இன்டோர் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். இன்டோரில் வந்து ஒரு நம்ம 5 பேர் இருக்காங்க, ஒருத்தவங்க அங்கே போகிறாங்க, ஒருத்தர் இங்கே போகிறாங்க, இப்படி வந்து பேசிகிட்டு இருக்காங்கன்னு ஒரு ஆப்ரேஷன் இருக்குல்ல, அவங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் கொடுக்கணும். அதை எப்படி கேப்சர் பண்ணணுன்றது அந்த மாதிரி விஷயங்கள் பார்த்து நான் ரொம்பவே வியந்திருக்கேன். இன்றைக்கி வந்து கமர்ஷியல் டைரக்டர்ஸுங்க நிறைய பேர் யூஸ் பண்ணுற விஷயத்தை வந்து மணி சார் தான் ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பார். நீங்கள் வந்து எம்ஜிஆர் படத்துலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஆக்ஷன் ஹீரோ வந்து ஃபைட்டில் தான் இன்ட்ரடியூஸ் ஆவார். எம்ஜிஆர் ஃபைட்டில் தான் இன்ட்ரடியூஸ் ஆவார். ஆனால் சாங்கில் இன்ட்ரடியூஸ் ஆகுறன்ற பேட்டர்ன் எல்லாமே இருக்குது பார்த்தீங்களா. அது மணி சாருக்கு அப்புறம் தான் அவர் ஆரம்பித்து விட்டுருப்பார். நீங்கள் சாதாரண ஒரு ஐட்டம் சாங்குன்றதெல்லாம் கூட அவர் தான் ஆரம்பிச்சிருப்பார். அவ்வளோ நீங்கள் ரொம்ப அவரோட படங்கள் எடுத்து போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரிசர்ச்சே பண்ணலாம். அந்த வகையில் எனக்கு நிறைய பேர் பிடிச்சுங்க. கேபி சார் பிடிக்கும், சங்கர் சார் கூட பிடிக்கும். நிறைய டைரக்டர்ஸ் ஒவ்வொரு விதத்தில் ஒவ்வொரு விஷயம் சொல்லியிருக்காங்க. நிறைய படங்களில் எனக்கு பிடிச்சவர்னா மணி சார் சொல்லலாம். சார் என் பேர் தருண்குமார். நான் சின்ன வயசுலேருந்து விஜய் சார் அவங்களோட ரசிகர். நீங்கள் 3 மிகப்பெரிய படங்கள் வந்து அவர் கூட பண்ணியிருக்கீங்க. ஒரு முந்தைய பேட்டியில் நீங்கள் சொல்லியிருப்பீங்க என்னென்னு, விஜய் சார் வந்து கத்தி படத்தில் கிளைமேக்ஸில் பேசின வசனத்தை நிஜத்தில் பேசணும், அது எனக்கு ஆசைன்னு சொல்லியிருப்பீங்க. இப்போ அவர் நிஜத்தில் பேசுகிறாரு, அதை பற்றி நீங்கள் பேசுனீங்களா அவர்கிட்ட? இல்லை, நானும் அந்த வீடியோவை பார்த்தேன். அது நான் யதார்த்தமாக சொன்னது தான். ஏன்னா விஜய் சார் பொறுத்த வரைக்கும் அவர் ரொம்ப ரொம்ப சைலண்ட்டான டைப்பு. ரொம்ப முணுன்னு பேசுவார். அவர் பேசுறது அவருக்கே கேட்குதான்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் நீங்கள் அந்த இன்டர்வியூவில் வந்து நீங்கள் அவருக்கு எதாவது சேலஞ்ச் பண்ணுறீங்களான்னு கேட்டதுக்கு நான் அவ்வளோ லவுடாக பேசுவீங்களா அப்படின்னு சொன்னேன். ஏன்னா படத்துலேயும் பேசியிருக்காரு. அவரை பார்த்து நான் பிரமிக்கிற விஷயம் வந்து அவர் செட்டு லைட்டில் ஒரு மாதிரி இருப்பார், வெளியில் ஒரு மாதிரி இருப்பார். அவ்வளோ ஒரு ஸ்பிளிட் பர்சனாலிட்டி மாதிரி பயங்கரமாக இருந்துகிட்ருப்பார். ஸோ இப்போ அவர் பேசுகிறது அதெல்லாம் பார்க்கும்போது நான் தான் நேரில் நான் பார்த்துட்டேன்ல, அதனால் எனக்கு சர்ப்ரைஸ் இல்லை அதில். ஹலோ சார். சார் இப்போ வந்து லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ்னால நிறைய உளவியல் சிக்கல் வருது. அதனால் அது சார்ந்த படங்கள் வந்து வருது. 17 வருஷத்துக்கு முன்னாடியே கஜினி அப்படிங்கிற ஒரு சைக்காலஜி பேஸ்ட் ஃபிலிம் எடுக்கணும் அப்படிங்கிறது எங்கேருந்து உங்களுக்கு கிடைச்ச இம்ப்ரெஷன்? அதாவது பொதுவாக ஒரு படம் வரும்போது இந்த உளவியல் சிக்கல்கள் வந்து இப்போ இல்லை, அதுக்கு முன்னாடி இருந்தே கூட நிறைய படங்கள் வந்திருக்கு. இன்னும் சொல்லப்போனால் கஜினி கூடவே அந்நியன் வந்துச்சு. ஸோ அதுவும் ஒரு மாதிரியான ஒரு ஸ்பிளிட் பர்சனாலிட்டி பற்றின படம் தான்.
அது கூடவே சந்திரமுகி வந்தது. இன்னும் சொல்லப்போனால் அந்த பக்கம் அந்த டைமில் ஒரு 4-5 படம் இதேமாரி மெமரி ப்ராப்ளம் இந்த மாதிரியான ஒரு படங்களாகவே வந்தது. ஸோ அது ஒன்றும் புதுசு கிடையாது. இதுக்கு முன்னாடி நிறைய இங்கிலீஷ் படங்கள் வந்திருக்கு. நான் அந்த படத்தை ஃபஸ்ட்டு எடுக்கும்போது நான் என்ன நினச்சிக்கிட்டேன்னா, ஒரு லவ் ட்ராக்கு, அந்த லவ் ட்ராக் எண்டில் வந்து ஒரு வில்லன் வந்து ஒரு ஹீரோயினை கொண்டிருக்கணும். அந்த கொன்னவனை ஹீரோ தேடிட்டு இருக்கான். இது 2 பேரலாக வரணும்னு தான் நினச்சேன். ஸோ ஒருத்தன் ஒரு கொலைகாரனை தேடி போயிட்டுருக்கான், ஒரு வில்லனை தேடி போயிட்டுருக்கான். ஏன் போகிறான்னா அவன் ஒரு பொண்ணை லவ் பண்ணான். அது ஒரு 20 மினிட்ஸ், இன்னொரு 20 மினிட்ஸ் வரணும்னு நினச்சேன். ஒரு படத்தில் 4 இன்டர்வல் பிளாக் இருக்கணும்னு தான் நான் ஃபஸ்ட்டு பண்ணேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி இந்த படங்கள் தீனாலையும் ரமணாலையும் இன்டர்வல் பிளாக் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் எனக்கு வந்து இன்டர்வல் பிளாக் நாட்டு போகிறது எனக்கு நல்லா வரும்னு நான் கண்டுபிடிச்சேன். எனக்குள்ளே நான் தெரிஞ்சுக்கிட்ட பிறகு ஒரு 4 இன்டர்வல் பிளாக் ஒரு படத்தில் வரணும் அப்படின்னு நினச்சேன். நீங்கள் சாதாரணமாக சில புக்ஸு படிச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா, ராமுன்னு ஒரு கேரக்டரை வச்சு சொல்லிக்கிட்டே போவாங்க. ராமுன்னு ஒரு கேரக்டரை போயிட்டே இருக்கும்போது சாப்டர் 1 முடிஞ்சிடும். அதை ஒரு பீக் பாயிண்டில் நிறுத்திட்டு சாப்டர் 2ல் ராமுவை பற்றி சொல்ல மாட்டாங்க, சோமுவை பற்றி சொல்லுவாங்க. என்னடா இது ராமு அப்படியே விட்டுட்டாங்களேன்ட்டு ஐயோ அப்படின்ட்டு நம்ம சோமுவை படிக்க ஆரம்பிப்போம். சோமுவை பற்றி போயிட்டே இருக்கும்போது சோமு ஒரு பீக்கில் கொண்டு போயிட்டு அப்படியே நிறுத்தி சாப்டர் 3 போட்டு ராமுவை திருப்பி கண்டினியூ பண்ணுவாங்க. இதை தான் நான் வந்து ஸ்க்ரீனில் கொண்டு வரணும்னு நான் பார்த்தேன். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கேபி சார் வந்து ரயில் சிநேகத்தில் இந்த மெத்தடை பண்ணியிருக்காரு. அதில் வந்து ஒரு டைரி கிடைக்கும், ஒரு அப்பாவோட டைரியை வந்து ஒரு பொண்ணு படித்து பார்ப்பா. ஸோ படித்து பார்க்கும்போது அந்த லைவுக்கும் ஃப்ளாஷ்பேக்கும் போய் வருவாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி படங்கள் வந்திருக்கு. நான் வந்து ஒரு 4 இன்டர்வல் பேங்க் வச்சு ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணணும்னு நினச்சி தான் நான் கஜினியை உருவாக்கினேன். சார், சினிமா அப்படின்றது வந்து ஒரு பொழுதுபோக்கு தளமா இல்லைனா சமூக மாற்றத்திற்கான கருவியா? நீங்கள் அதை எப்படி சார் பார்க்குறீங்க சினிமாவை? இல்லை, கண்டிப்பாக சினிமாங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் 100% பொழுதுபோக்கு தான். ஏன்னா அவன் வந்து ஒரு எவ்வளோ வெளியில் பிரச்சனையில் வந்துட்டுருக்கான். இன்றைக்கி மெசேஜ் ஒரு விஷயத்தை சொல்லணும்னா நம்ம செல்ஃபோனை தொட்டால் மெசேஜ் தான் கொட்டுது. எல்லாருக்குமே நமக்கு தெரியாதா, லஞ்சம் வாங்கக்கூடாது, படிக்கணும், இப்படி இருக்கணும், நேர்மையாக இருக்கணும், நமக்கு தெரிஞ்ச விஷயத்த சினிமாவில் சொல்லும்போது, ஆனால் சினிமாவில் தப்பான கருத்தை சொல்லிடக்கூடாது மட்டும் நான் உறுதியாக இருப்பேன். மற்றபடி சினிமாங்கிறது பொழுதுபோக்கு தான். அந்த பொழுதுபோக்கு நீங்கள் எவ்வளோ அழகாக சொல்கிறீங்க, எவ்வளோ பிடிச்ச மாதிரி சொல்கிறீங்க, எப்படி தப்பாக சொல்லாமல் இருக்கீங்கிறத மட்டும்தான் முக்கியம். மற்றபடி வந்து நீங்கள் வந்து வெறும் அறிவுரை மட்டும் சொன்னீங்கன்னா ஆடியன்ஸ் விட்டு போயிட்டே இருப்பான். அது வந்து ஆடியன்ஸுக்கு வந்து சந்தோஷத்தை கொடுக்கணும், ஒரு என்டர்டெயின் பண்ணணும், அவனை ஜாலியாக வச்சுக்கணும். நான் இதுக்கு முன்னாடி சொன்னேன், இங்கே நம்ம ஊரில் பிரசாதம் கூட இனிப்பாக இருந்தால் தான் சாப்பிடுவாங்க. ஸோ நீங்கள் வந்து அதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். நீங்கள் சொல்கிற கருத்து ஜனங்களை பொழுதுபோக்கு பண்ணுதா அப்படிங்கிறது இருக்குது. இது இல்லை, சீரியஸ் ஃபில்ம் மேக்கர்ஸ் இருக்காங்க, சீரியஸான விஷயங்கள் சொல்கிறாங்க, சமுதாய அவலத்தை சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் என்ன கேள்வி கேட்டுறீங்க, இது நான் பதில் சொல்கிறேன். இது என்னோட கருத்து வந்து சினிமாங்கிறது ஒரு பொழுதுபோக்கு மீடியா. ஸோ நீங்கள் என்ன ஒரு கருத்தை சொன்னாலும் அதில் ஒரு சின்ன ஒரு ட்விஸ்ட் டர்ன் இருந்தால் தான் ரசிப்பான். நீங்கள் வந்து இப்போ வீரப்பனோட டாக்குமெண்ட்ரி பார்த்தீங்க, அது ஒரு சினிமா கொடுக்காத இம்பேக்டை கொடுக்கும் உங்களுக்கு. அதை நீங்கள் ஃப்ளாட்டாக சொன்னீங்கன்னா பிடிக்காது. அதுக்கு ஒரு வீரப்பனோட இன்டர்வியூ போடுறாங்க, அவரோட அட்டாக்கு போடுறாங்க, அட்டாக்கில் பாதிக்கப்பட்டவரோட இன்டர்வியூ கொடுக்குறாங்க, அப்புறம் இன்டர்வியூ நடந்தப்போ என்னன்னு சொல்கிறாங்க, அப்புறம் அந்த அட்டாக் நடந்த இடத்துலேருந்து ஒருத்தர் பேசிகிட்டு இருக்காரு. ஸோ இப்படி ஒன்று பண்ணுறாங்களே, இதுதான் ஸ்க்ரீன் பிளே. ஸோ இது இல்லாமல் நீங்கள் ஃப்ளாட்டாக சொன்னால் எதுவுமே ஆடியன்ஸுக்கு பிடிக்காமல் போயிடும். அதனால் நம்ம என்ன சொன்னாலும் அதை ஆடியன்ஸுக்கு சுவாரஸ்யப்படுத்துகிற மாதிரி சொன்னால் ஆடியன்ஸ் அதை ரசிப்பாங்கன்றது என்னோட நம்பிக்கை. இப்போ படம் பார்க்கணும் அப்படின்னாலே எல்லாருக்குமே தியேட்டர் தான் ஞாபகம் வருமே. ஆனால் இப்போ ஃபுல்லாக வந்து ஓடிடி பிளாட்ஃபார்மில் தான் எல்லா படமும் வருது. ஸோ ஓடிடி பிளாட்ஃபார்ம் வந்ததுக்கு அப்புறமா ஒரு திரைப்படத்தோட வடிவமும் ரசிகர்களோட ரசனையும் வந்து எப்படி மாறி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நான் கண்டிப்பாக இது வந்து நல்லா வளர்ந்துருக்கு. ஏன்னா அவங்களுக்கு வந்து இப்போது ஃபஸ்ட்டு படம் பார்க்குற ஒரு கல்ச்சர் வந்து திருப்பி ஜாஸ்தியாக இருக்குது. அப்புறம் அவங்க வந்து தெளிவாக பிரித்து பார்க்குறாங்க. நீங்கள் என்ன தான் ஓடிடியில் படம் பார்த்தாலும் ஓடிடி வந்து 1-on-1 கனெக்ஷன். அது எனக்கும் ஒரு டிவைஸுக்கு மட்டுமான கனெக்ஷன். ஸோ அதில் இருக்கிற வன்முறையாகட்டும், வேறு என்ன காட்சி ஆகட்டும், அது என்னை மட்டும் நான் மட்டும் எடுத்துக்குவேன். அது எந்த விதத்தான ஷாக்கும் எனக்கு உண்டாக்காது. நான் வந்து ஆனால் தியேட்டர்னும் போது அதோட ரெஸ்பான்ஸ் வேறையாக இருக்குது. ஏன்னா நான் ஃபேமிலியோடு போகும்போது அவங்களுக்கும் அது பிடிக்கணும், அவங்களும் அதுக்கு முகம் சுளிக்காமல் இருக்கணுங்கிற ஒன்று இருக்குது. எப்படி இருந்தாலுமே ஓடிடிக்கு அப்புறம்
ஆடியன்ஸோட ரசனை வந்து பல மடங்கு நல்லா இருக்குது. ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது, நல்ல கருத்துக்கள், நல்ல விதமான புது புது தாட்ஸ் வருது. ஓடிடியில் வந்து உங்களுக்கு மெயினாக வந்து ஒரு வரைமுறை கிடையாது. இந்த சீனை இவ்வளோ தான் சொல்லணும்னு ஒன்றும் இல்லை, டீட்டெயிலாக சொல்லணும்னு இருக்குது. அப்புறம் பார்க்குறாங்க, பார்த்துட்டு எனக்கு த்ரில்லர் பிடிக்கும் அதனால் நான் இதை பார்க்குறேன் அப்படின்றாங்க, நான் ஹாரர் எனக்கு பிடிக்கும் இதை பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஓடிடியோட வளர்ச்சி வந்து ஜனங்களுக்கு வந்து இப்போ பெரிய ஒரு ரசனையை வளர்த்துருக்கு. அது மட்டும் கிடையாது, இன்றைக்கி வந்து வீட்டில் வேலை செய்கிறவங்க எல்லாமே அந்த கிச்சன் பக்கத்துலேயே வச்சிடுறாங்க. அதிலே போட்டு உப்புக்கு பதிலாக சர்க்கரையோ ஏதோ ஒன்று மாற்றி போட்டு. ஆனால் ஓடிடியோட வளர்ச்சிங்கிறது நம்மளோட ஹால், கிச்சன், பெட்ரூம் எல்லா வரைக்கும் வளர்ந்துருச்சு. இன்னும் சொல்லப்போனால் ட்ராவல், நான் இப்போ சொன்ன மாதிரி நானே ட்ராவல் டைமில் நம்ம பார்க்குறோம், நல்ல ஒரு யூடியூப் வீடியோஸ் ஆகட்டும் இல்லை பத்திரிகைகள் ஆகட்டும் பார்த்துட்ருக்கோம். கண்டிப்பாக ஓடிடியோட வளர்ச்சி வந்து ரசனையை வந்து மேம்படுத்தியிருக்குன்னு தான் சொல்ல முடியும். உங்ககிட்ட உதவியாளர்களாக இருந்த எல்லாருமே சீக்கிரமாகவே டைரக்டர்ஸ் ஆகிருக்காங்க. ஸோ எதை பேஸ் பண்ணி நீங்கள் உங்களோட உதவியாளர்கள் எல்லாம் செலக்ட் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம்? சீக்கிரமாக அவங்க டைரக்டர் ஆகணுன்ற ஆளுங்களாக நான் சேர்த்துக்கிறேன், அவ்வளோதான். இல்லை, பேசிக்காக என்னென்னா வந்து கிட்டத்தட்ட இப்போ நம்மளோட ஒரு 2-3 வருஷம் ஒர்க் பண்ணுறாங்கன்னா வெளி உலகத்தோடு அப்படியே அவங்களுக்கு கனெக்ஷன் கட் ஆகிடும். அதனால தான் என் அசிஸ்டன்ட் டைரக்டருங்க எல்லாமே சொல்லுவாங்க, நீ இங்கே சேர்ந்துட்டியா, சேர்ந்த 10 நாளில் உனக்கு பிரேக்கப்புக்கு தயாராகிடு அப்படின்றாங்க எல்லோரும். ஏன்னா அவன் வீட்டுக்கு போகிறதுக்கே டைம் இருக்காது. இப்போ என் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ்லேயே தூங்கி எந்திரிச்சு குளித்து அங்கேயே தான் இருப்பாங்க. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே நான் ஃபஸ்ட்டு திங்கே வந்து ஒரு ப்ராஜெக்டை வந்து ஏன் படம்னு சொல்ல மாட்டேன், அது அவங்க பேசும்போது நம்ம படம்னு சொல்கிற அளவுக்கு அவங்கள ஓன் பண்ண வைப்பேன். ஸோ அப்படி பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு சீனை எடுக்கிற விதமாகட்டும், அதை எல்லாத்தையுமே நான் ஒர்க் பண்ணும்போது நீங்கள் வந்து இப்போ ஃபஸ்ட்டு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் போகிறான்னா வந்து செட்டில் போய் அங்கே நிற்கணும், செட்டு உள்ளே வர முடியாது. இப்போ இங்கே இருக்கோன்னா அங்கேருந்து இப்போ இந்த வெளியில் இருந்துக்கிட்டு டேக்கப்போ உள்ளே வரக்கூடாது, அங்கே யாராவது தூரத்தில் போகக்கூடாது, தூரத்தில் வண்டியை பிளாக் பண்ணணும்னு 1 வருஷம் அதுக்கே போயிடும். அவனுக்கு ஷூட்டிங் என்ன நடக்குதுன்னு என்னன்னே தெரியாது. லாங்கில் வந்து ஃபீல்டு கிளியர் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. அந்த ஃபீல்டு கிளியர் பண்ணுறது ஒர்க்கில் இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவன் வரத்துக்குள்ளே ஒரு 3-4 இயர்ஸ் போயிடும். ஆனால் என்னோடய இதில் வந்து எல்லாருமே எல்லா ஒர்க்கும் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். எல்லாருக்கும் எல்லாம் நடக்கணும்னு தெரியும். ஒரு சீன் பேப்பர் படிப்பாங்க, அந்த சீன் பேப்பர் எந்த ஆர்டரில் எடுக்கிறோம் அப்படிங்கிறத அவங்க ஃபஸ்ட் டேவே பார்த்துக்குவாங்க. ஃபஸ்ட்டு ஒரு க்ளோஸ்அப் வைக்கும்போது எதுக்கு இந்த க்ளோஸ்அப்னு எனக்கு தெரியாது, தெரியறதுக்கு 2 படம் ஆகும், 3 படம் ஆகும். ஃபஸ்ட்டு க்ளோஸ்அப்னா உடனே தெரியும், ஓ அந்த என்ட்ரியை விட்டுட்டாரு, வர்றதை விட்டுட்டாங்க, இதை விட்டுட்டு அதுக்கப்புறம் வர்ற அந்த ஃபஸ்ட்டு க்ளோஸ்அப் எடுக்கிறாங்க, ஓகேன்னு இருக்கும். அப்போ ஒரு சீனை வந்து ஷூட்டிங்கில் எப்படி வேணால் ஆரம்பிக்கலாங்கிற நாலேஜ் வந்து அவங்களுக்கு எடுத்தோடனே கிடச்சிரும். அதே மாதிரி 2 படம் ஒர்க் பண்ணிட்ட பிறகு நான் என்ன பண்ணுவேன்னா, ஏதாவது பிக்கப் ஷாட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு பிக்கப் ஷாட்ஸ்னால் ஒரு ட்ரெயின் வர்ற மாதிரி ஷாட்டு, இந்த பில்டிங்கோட எக்ஸ்டீரியர் ஷாட்டு, இந்த போர்டை மட்டும் வைக்கணும்னு ஒரு ஷாட் இருக்குன்னா அதை யார் வேணால் எடுத்துக்கலாம். ஏன்னா அது வந்து இங்கே 2 பேர் இருக்காங்க, இதுக்கு வந்து ஒரு கேமரா வச்சு ஒரு ரேஞ்ச் எடுத்து இன்றைக்கி வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சோன்னா இன்னும் கொஞ்சம் வைடு வச்சுக்க அப்படின்னா வைடு வச்சுக்கோங்க. இல்லை ஒருத்தங்க பாக்கெட்லேருந்து கன் எடுக்கிற மாதிரி ஒரு க்ளோஸ்அப்னா இது வந்து பிக்கப் ஷாட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து செகண்ட் யூனிட் பண்ணுவாங்க. அதை வந்து நான் என்ன பண்ணுவேன், அசிஸ்டன்ட் டைரக்டர் போய் எடுக்க சொல்லி இப்போ அவங்க பார்க்கும்போது, இல்லையா அது லோ ஆங்கிள் வையானே எப்படி வச்சுருக்க, ஃப்ளாட்டாக வச்சுருக்க, எப்படி வச்சுக்குவான், இல்லை வந்து தெரியும் ஸ்கை வச்சு எடு அப்படின்னு சொல்லுவான். ஸோ அங்கே போய் அவன் தனியாக ஒரு கேமரா வச்சு அவன் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் பண்ணும்போது அவனுக்கு ஒரு ஆசை வந்துடும், அடே நம்ம ஆக்ஷன் சொல்லணும்டா அப்படின்னு வந்துடும். இது வந்து நான் வந்து அவன் என்கிட்ட சேர்ந்த 1 வருஷத்துலேயே அவனுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்துடும். ஒரு ட்ரெயின் வருதுன்னா அவன் போய் ஒரு பில்டிங் எக்ஸ்டீரியர், இப்போ எஸ்ஆர்எம் காலேஜோட எக்ஸ்டீரியர் எனக்கு வேணும்னா ஒரு ஆளை அனுப்பிச்சிடுவான். அவன் ஒரு காரில் போயிட்டு ஒரு கேமரா வச்சு எக்ஸ்டீரியர் 2-3 பிளாக் அடித்து அங்கேருந்து வாட்ஸ்அப்பில் அனுப்பிடுவான். அதை பார்த்தோன்னா இது ஓகே அப்படின்னும் போது அவனுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும், ஒரு ஆசையும் வந்துடும் அவனுக்குள்ளே, நம்ம சீக்கிரமாக டைரக்டர் ஆகணும்னு வந்துடும். ஸோ அதே மாதிரி அந்த ஷார்ட்ஸ் படத்தில் வரும்போது அவனுக்கு வந்து அவருக்கு சின்னதாக இருக்கும், இல்லை ஃப்ரெண்டுக்கிட்ட காட்டுவான் அந்த ஷாட் நான் எடுத்தது அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரியான ஆசைகளை வந்து அவங்களுக்கு சினிமாங்கிறது எட்டாத ஒரு பொருள்னு காட்டக்கூடாது, அது ரொம்ப சாதாரண விஷயம். அதை சாதாரணமாக்கிட்டால் அவங்க ஆசை வந்து சீக்கிரமாகும், அதை நிறைவேற்றுற காலமும் அவங்களுக்கு ரொம்ப குயிக் ஆகிடும். வேலம்மாள் இன்ஜினியரிங் கல்லூரியில் BE, ME, BTech மற்றும் MBA படிப்புகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. மேலும் விவரங்களுக்கு கல்லூரியின் இணையதளம் அல்லது 8939221120 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.